இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் 10வது இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. கணிதப்படி பார்த்தீங்கன்னா 270லேருந்து 300 பாகைகள் வரை இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த 10ஆம் பாகை அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதியாக சூரியன் இந்த ராசியில் வலம் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கலஸ்திர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இவங்களுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் 13வது பாகையாக வந்து அமரும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகர ராசியில் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானாதிபதியான செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம் 6 பாகையிலேருந்து 40 பாகை வரை வர இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை பல முறை அலசி ஆராய்ந்து அப்புறம் தான் இறங்கக்கூடியவங்க, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நிதானமானவங்க. ஏன்னா நில ராசி உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் சரி, அப்படியும் அந்த தோல்வியிலிருந்து வெற்றி பெற்று வீறு கொண்டு எழுந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி இரக்க சுபாவம் கொண்டவங்க, அதனால் கொஞ்சம் இரக்க சுபாவம் மனிதநேயம் உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தனி அதிபதி சனி பகவான் என்பதனால அதிக அளவு பணம் வைத்திருந்தாலும் கூட திடீர்னு ஒரு செலவு அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்தோட அதிபதி சந்திரன் வருவதனால வாழ்க்கை துணை ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்களா, நல்ல கலாச்சாரம் மிக்கவங்களாக இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. இவங்களை விட ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னே சொல்லலாம். வேகமாக செயல்படுவாங்க, விவேகமாகவும் செயல்படுவாங்க இந்த மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னே சொல்லலாம். வாக்கு சாதுர்த்தியம் பெற்றவங்களாக, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருவதனால வாழ்க்கையில் ஒரு மத்திய பகுதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புலாம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க இந்த மகர ராசி என்பவர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு பலம் வாய்ந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஒவ்வொரு வேலையுமே கண்ணும் கருத்துமா கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய திறனுக்கே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் பல வர போகிறீங்க. முக்கியமான விஐபிகளோட அறிமுகமும் நட்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த உறவெல்லாம் விலகி சென்றுச்சோ அந்த உறவெல்லாம் உங்களை தேடி வரும். நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மன சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வந்து திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதெல்லாம் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு தொழிலில், உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படி
அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வெளியூர்லேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஐபி மூலிமா சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக பூர்வீக சொத்தை விற்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் அதை விற்று நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாபம் இரட்டிப்பாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் வருகின்ற வாரத்தில் தென்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடன் வாங்கின தொகையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொடுப்பீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை வழியிலையும் கூட சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதோட கூட ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் இந்த மகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் அல்லது உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் தென்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டலட்சுமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அஷ்டலட்சுமி வழிபாடை செய்யுங்க. ஐஸ்வர்யங்கள் படிப்படியாக பெருக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த மகராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அஷ்டலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யங்கள் பெருக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் அஷ்டலட்சுமியை பிடிக்கும் அப்படின்னா அஷ்டலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்தா வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அரசு வழியில் கூட ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசாங்க வேலையில் ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு வேணும், இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய முதலீட்டுக்கு அதிகமாகவே இரட்டிப்பாகவே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். கூட்டாளர்கள் உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க. தொழில் ஓரளவுக்கு அமோகமாக இருக்கிற பட்சத்தில் நிறைய கூட்டாளர்களுக்கு உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான கேட்பாங்க. நானும் வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கும் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கையில் கூட பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். வீட்டில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வீட்டை புனரமைக்கிற பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் வீடு மாற்றம் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. கலைஞர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாமையும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தது அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் டிசம்பர் மாதம் 3, 4 தேதியில் பௌர்ணமி அன்னைக்கு
திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.